சொல்லுங்க திருமதி ஈஸ்வரி. ஜீப்ல வரும்போது அந்த குழந்தை அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்குதான். வெடிகாலையில் ஒரு 4-5 மணி போல அந்த குழந்தை வந்து அந்த ரோட்ல உட்கார்ந்துருக்கா. இவர் என்னடா குழந்தை உட்காந்துருக்க மாதிரி இப்ப பார்த்தா அந்த குழந்தை தான்ட்டு அப்புறம் தூக்கிட்டு ஓடியாந்து இந்த மாரி அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொடுத்து இந்த மாரி இது பண்ணியிருக்காங்க. குழந்தை அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பியும் அவரை கூப்பிட்டு என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, வந்து கூட்டிட்டு போறது ஒரு ஜின் வந்து உங்க மாவுல வந்து கூட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து இந்த பிள்ளையோட அழகு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த அழகு வந்து அதே சொந்தமா எடுத்துட்டு போயிட்டு வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல அவரு வந்துட்டு கொஞ்சம் சுமையாங்கலாம் பண்ணி சத்தம் போட்டோன்னே, இல்ல எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க, எனக்கு நான் ஆசை தீர அந்த குழந்தைய இது பண்ணிட்டு நான் திருப்பி உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சினுச்சு. அதனால வந்து நான் அந்த ஒரு வாரத்துல குழந்தை எங்களுக்கு வந்துடணும்னு சொல்லி நான் வந்து சரின்ட்டு போனேன், அதுதான் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாரம் வந்து குழந்தை எங்க இருந்துச்சுன்னு கேட்டா கீதா, அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு மாங்காய் மரம் வெட்டிட்டு அது இன்னமும் சொன்னாரு, அப்பா பேரு மறந்துட்டேன். அது கீழே உள்ளுக்கு வந்து ஓட்டையா இருக்குமா, அந்த மாமரம் வந்து உள்ளுக்கு நடுவில் ஓட்டையா இருக்குமா. அந்த மாமரத்தை போய் பார்க்க சொல்றாங்களாம். அது உள்ளுக்கு அந்த பிள்ளைக்கு வேண்டியான சட்டை, பால் போத்த, அந்த பிள்ளைக்கு படுக்க எல்லாமே அந்த மரத்து உள்ளுக்கு வச்சிருக்குதான். அது அந்த மரத்து உள்ளுக்கே தான் இந்த ஒரு வாரமா அந்த பிள்ளைய வச்சு பார்த்துருக்கு. ஆனா வந்து யாருக்குமே அந்த குழந்தை அழுவுற சத்தமும் கேட்கல. அந்த ஊரே தேடினாங்க. அந்த மாங்காய் மரத்துல கூட எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை கண்ணுலயே படலையா. அந்த ஒரு வாரம் சென்றுட்டு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, அந்த மாமரத்துல தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்பவே பார்த்தாக்கா அந்த குழந்தைக்கான தேவையான எல்லா பொருளுமே இருக்குதான் அது உள்ளுக்கு. அது வந்து புரியல, அந்த மரத்தோட இப்ப மரம் வெட்டணும்னாக்கா உட்கார்ற மாதிரி தானே இருக்கணும் கீதா. ஆனா இது உள்ளுக்கு வந்து ஓட்டையா இருக்குமா, உள்ளுக்கு வந்து அப்படியே கொசோங்கா இருக்குமா, சுத்தி தான் அப்படியே இருக்குமா, உள்ளுக்கு கொசோங்கா இருக்குமா. அந்த கொசோங்கான இடத்துல வந்து குழந்தை இது வச்சுட்டு இருந்திருக்கு இந்த ஒரு வாரத்துக்கு. அது அந்த ஒரு வாரம் வந்து அந்த குழந்தை அது உள்ளுக்கு தான் இருக்கு. அதுவும் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த மரத்துல தான் இருந்திருக்கு. ஆனா இவங்க யாருக்குமே அது தெரியவே இல்லை. அந்த ஜின்னு வந்து யாரு கண்ணுக்குமே படாத மாதிரி அந்த குழந்தைய ஒரு வாரம் வச்சிருந்துருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை நார்மலா குழந்தை இப்ப நல்லா பெருசா வளர்ந்துடா. அப்பா சொன்னாங்க, அப்பா கல்யாணம் பண்ணி வரும்போதுலாம் அந்த பிள்ளைய பார்க்கும் போதுலாம் எங்களுக்கு அந்த நினைப்பு வரும், இந்த பிள்ளைய தானே கூட்டிட்டு போய் ஜின்னு ஒரு வாரம் வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நினைப்பு வரும். ஆனா நல்லா அழகான பிள்ளை, அது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அந்த அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல யாரையுமே வீட்டு விட்டு வெளியே விடவே மாட்டாங்களாம். எல்லாமே அப்படியே ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யாருமே வெளியே போக கூடாதுன்னு 5 மணிக்கு மேல யாருமே வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதுதான் அப்பா வாழ்க்கையில மொத பார்த்த ஒரு ஜின்னு கதை. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, பெரிய அண்ணா பிறந்துட்டாங்களா, 2வது அண்ணா அம்மாவோட வயிற்றுல இருந்திருக்காங்க. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம்.